கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எஸ்பெஷலி விமென்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பெயினால் கஷ்டப்படுற விமென்ஸாக இருக்கட்டும் அண்டு பெரியவங்களாக இருக்கட்டும், இதில் கஞ்சி வச்சு குடிக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லை இதே பவுடரில் கஞ்சியும் வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா லட்டு மாதிரியும் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் கருப்பு உளுந்தை பொட்டு இந்த மாதிரி இந்த பொட்டு உடச்ச உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 2 கப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் பச்சரிசி, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம், ஒரு 5-6 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு பவுடராக அரைச்சி ஃபைனாக சலித்து தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வந்து அப் டு ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா இது வந்து ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த பவுடரில் நீங்கள் வந்து வெல்லம் எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையோ அதை வந்து நல்லா காய்ச்சி நல்லா கொதிக்க இந்த மாவில் வந்து ஊற்றிடுங்க. இது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் லட்டு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி ஒரு 5 மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க, இறுகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். தினமும் காலையிலையும் சரி, சாயந்தரம் நைட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, கஞ்சி குடிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். எஸ்பெஷலி விமென்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாருமே வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியானதும் கூட.